வணக்க மக்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். ஸோ இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் 10 பேர் போகக்கூடிய வண்டிங்க. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. குழந்தைங்கலாம் இருந்தால் ஒரு 12 13 பேர் கூட போகலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டவேரா தாங்க பார்க்க போகிறோம். டவேரா SS 2.5 உங்களுக்கு டர்போ இன்ஜினோட வந்துடும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடியோ கடைசி வர பாருங்க. வண்டியை கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காமிச்சிருக்கோம். பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ வண்டியோட இன்டீரியர் குவாலிட்டியா இருக்கு, எக்ஸ்டீரியர் குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் வந்துடும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு 9-10 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி. இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் காசு கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது. நம்ம அப்படியே அந்த ஆவின் பாலத்துலேருந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தாண்டவனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம லொக்கேஷன் இருக்குது. ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. நீங்கள் ஒரு யூசர் காசு தேடி இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். தரமான வண்டி. வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம், டவேரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலர். இது TN 22 CD 9871 வண்டி. ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த லைட் லேம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டவேரா அப்படிங்கிற போது ஒரு 8 பேர் 9 பேர் 10 பேர் போகலாம். குழந்தைங்களாம் இருந்தால் ஒரு 12 13 பேர் கூட போகலாம். ஸோ இந்த வியூ பாருங்க, ஒரு தரமான வியூ, நல்லா இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது. ஸோ டவேரால இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ வண்டியோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% இருக்கும். ஒரு 25,000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம் தான் நினைக்கிறேன். ஸோ வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வீல் தான், அலாய் வீல் கிடையாது. ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பர். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும், ஒரு தரமான எக்ஸ்டீரியர். ஸோ அப்படி இன்டீரியர் பார்த்துடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு நார்மல் விண்டோ தான், பவர் விண்டோ கிடையாது. ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் தான். ஸோ இன்டீரியர் பாருங்கள், நல்லாவே இருக்குது. சீட் கவர் ஆவரேஜாக இருக்குது. மேட் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் உட்காரதுக்கான செட்டப்பில் இருக்குங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா தெரியும், 9 பேர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலிக்கு தரமான வண்டிங்க. ஏன்னா ஒரு 8 பேர் 9 பேர் போகிறது சூப்பராக இருக்கும், நல்ல மைலேஜும் கிடைக்கும். ஸோ வாங்க மிட்ரோ பார்த்துடலாம். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம், 3 + 3. பின்னாடி ஒரு 4 பேர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. 10 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி. ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% SS 2. ஸோ பேக் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பின்னாடி 4 பேர் உட்காரலாம், ஒரு 10 பேர் உட்காரதுக்கு சூப்பரான வண்டிங்க, நல்லாவே இருக்குது. ஸோ டவேரா வந்து லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி. டவேரா SS 2.5. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனஸ் அது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். கடைசியில் வண்டியோட ரேட் என்ன, வண்டிக்கு எவ்வளோ கட்டணும்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். வாங்க வண்டியோட பேனட் பார்த்துடலாங்க. ஸோ வண்டியோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் தான் வண்டியோட என்ஜின் கேபின். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% இருக்கும். வண்டியோட என்ஜின் நல்லாவே இருக்குது, வண்டியோட நாய்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ டவேரா உங்களுக்கு செலவு கம்மியாக வைக்கிற வண்டி, நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ வண்டியோட என்ஜின் கேபின் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இப்போ வண்டியோட நாய்ஸ் கேளுங்க.
வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,50,000 சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. தரமான வண்டி.